Hello friends, welcome back to my channel. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் வேற நெருங்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். 2M ஒயிட் காம்பவுண்ட். நீங்க ஒயிட் சாக்லேட் பதிலா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது நிறைய கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை ஈவன் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க. எந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 2M பதிலாக மாடே இல்லைனா வேனிலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறதுல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் அப்பப்போ சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக சாக்லேட் மெல்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணியாச்சு நல்லா. இதை க்ளீனான பவுலில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுல் யூஸ் பண்ணுற பவுல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ராப் கூட வாட்டர் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுலில் எந்த ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் தான். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அதுக்கு மேலே வைக்கிற பவுல் பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து டச்சே ஆகக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேட்சுலாம் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். விஸ்க் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிங்க. ரொம்ப நீங்கள் வந்து ஓவராக வந்து ஹீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே சீக்கிரமாக அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வராது மாதிரி பார்த்துக்கிங்க மேலே. இப்போ பாருங்கள் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது எப்படி ஒரு 2 to 3 minutes ஆகும். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற மோல்டு பார்த்திங்கன்னா அதுமாதிரி குட்டி மினி பாஸ் மோல்டு தான். இப்போ நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்ஸை அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சாக்லேட் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இது கூட நம்ம வந்து ஃபுட் ஷேர் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து திரும்பி ஹார்ட் ஆகிடும், பழைய ஸ்டேஜ்க்கே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். திரும்பி அதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மோல்ட்லேயும் நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மோல்டு வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் ஒயிட் காம்பவுண்ட் வச்சு எப்படி சாக்லேட் கனாட் செய்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே லேட்டாக ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். இல்லைனா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட 10 to 15 minutesல உங்களுக்கு நல்லா பார்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ 10 minutes ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட சாக்லேட் நல்லா திக்காக இருக்குது. நம்ம சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த ஹார்ட் ஷேப்பில் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, குட்டி மினி பாஸ். இந்த சாக்லேட் பாஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம்மேட் சாக்லேட்ஸாக நீங்கள் சீல்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு அழகாக பார்க்குறக்கே குட்டியாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய பேக்கிங் வீடியோஸ், சாக்லேட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.